ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். மிட்டம் எக்ஸாம்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட கமெண்ட்ல நிறைய பேர் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். மிட்டம் எக்ஸாம் அவங்களுமே ஈஸியாக அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆல் தி வெரி பெஸ்ட்மா, நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, நீங்கள் எல்லாமே பார்க்கணும். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? 6th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா 1 3 4 5 7 10. 7th நியூமரிக்கல் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துடுங்க. நியூமரிக்கல் பார்க்க போகிறது இல்லைன்றவங்க அதை விட்டுடுங்க. 8th ரோம் லெட்டரில் வந்து 3 4 5 7, சரிங்களா? இந்த 4 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அதை முடிச்சுட்டு அடுத்த கொஷின்ஸ் போகலாம். Physics chapter 2, 6th ரோம் லெட்டர் வந்து 2 1 2 3 5 6 8 10. 7th ரோம் லெட்டர் 1 and 3. 8th ரோம் லெட்டர் எல்லாமே பார்க்கணும். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் வேணும். ஆக்சுவலாக சயின்ஸில் வந்து எல்லா சாப்டர்லையுமே ஒன் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஒன் வேர்ட்ஸ்லேருந்துமே நமக்கு 2 மார்க் 5 மார்க்லாம் கேட்பாங்க. அதனால் ரெண்டு லெசனாக ஒன் வேர்ட்ஸ் முதல்ல தரோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ், டீட்டெயில் ஆன்சர்ஸ், நியூமரிக்கல்லாம் இப்போ எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணுங்கள். ஆனால் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு சாப்டர் 7. 6th ரோம் லெட்டரில் வந்து 1 2 3 6. 7th ரோம் லெட்டரில் 1 3 4 5. 8th ரோம் லெட்டரில் எல்லாமே படிச்சிருக்கணும். அண்ட் சேம் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் 8th சாப்டர் கெமிஸ்ட்ரியில் 6th ரோம் லெட்டரில் 1 2 3. 7th ரோம் லெட்டரில் 2 and 3. 8th ரோம் லெட்டரில் எல்லாமே பார்க்கணும். அண்ட் இது இல்லாமல் 1-2 சம்ஸ் கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும், முடிஞ்சு அதையும் பாருங்கள். பயாலஜி சாப்டர் 12. 6th ரோம் லெட்டர் 3 4 5 6 8. 7th ரோம் லெட்டரில் வந்து 1 and 2. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரையணும். அந்த கொஷனுக்குன்னா கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். பார்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதுங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க, அதுதான் நல்லது. அடுத்து பயாலஜி சாப்டர் 13. பயாலஜி சாப்டர் 13 6th ரோம் லெட்டரில் 2 அண்ட் 7th ரோம் லெட்டரில் 2 and 3. அடுத்து 14th லெசன் 6th ரோம் லெட்டரில் 2 5 6 7 9 11. 7th ரோம் லெட்டரில் 1 4 6. 8th ரோம் லெட்டரில் 2 3 5. லாஸ்ட் லெசன் பயாலஜியில் சாப்டர் 15. ஒரு சில ஸ்கூல் போர்ஷன்ஸ் மாற்றிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. 15th சாப்டர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பயாலஜியில் 4 லெசன், மற்றதுலலாம் 2 லெசன் அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சாப்டர் 15 பார்க்கலாம். சாப்டர் 15 6th ரோம் லெட்டர் 1 3 5 6. 7th ரோம் லெட்டர் 1 and 2. 8th ரோம் லெட்டரில் 1 2 6. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு மார்க் வரல அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் ஃபஸ்ட்டே அதை சொன்னேன். இதெல்லாம் முக்கியம். இதை வந்து நம்ம படிக்காமல் போகக்கூடாது. பேலன்ஸ் இருக்கிறதையும் படிச்சுட்டு போகணும், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. இப்போது இந்த இயர் இதெல்லாம் வரும் நம்ம நினைப்போம், பட் ஒரு சில நேரம் கொஷின்ஸ் எடுக்கிறது மாற்றி எடுத்துட்டாங்கன்னா அந்த மாற்றி எடுத்த கொஷின் பேப்பரே அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் அது ஒரு நாளைக்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக படிங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.